நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு மாநில அரசுக்குரிய ஆர்டிக்கல் 152லேருந்து 236 வரைக்கும். ஆனால் இந்த வீடியோவில் வந்து 195 வரைக்கும் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 152 மாநில அரசோட வரையறை. மாநில அரசுனா என்ன, அதில் யார் யார் வருவாங்கன்னு சும்மா டெஃபனிஷன் மட்டும். 152ன்றது மாநில அரசோட வரையறை. மாநில அரசின் நிர்வாகத்தை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் கீழே வர்றது. 153ன்றது மாநிலத்தின் ஆளுநர். ஆளுநர்ன்றது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறதா 153. 153 வந்துட்டு மாநிலத்தின் ஆளுநர். 154 வந்து மாநில நிர்வாக அதிகாரம். மாநிலத்தோட நிர்வாக அதிகாரம் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 154. 155 வந்து ஆளுநரோட நியமனம். ஆளுநரோட நியமனத்தை பற்றி சொல்கிறது 155. அதே இது 156ன்றது நெக்ஸ்ட் வந்து ஆளுநரோட பதவி காலம். 157 அப்படின்றது ஆளுநராக நியமனமாகுவதற்கான தகுதி. இப்போ 55 நியமனம் இல்லையா, அப்போ அது நியமனம் வந்து ஆகுவதற்கான தகுதி. அவர் நியமனம் ஆகணும்னா என்னென்ன பதவியில இருக்கக்கூடாது, அவருக்கான தகுதி என்னன்னு பற்றி சொல்கிறது 157. 158 வந்து என்ன அப்படின்னா ஆளுநரின் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாடுகள். ஆளுநரின் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாடுகள் அப்படின்னா ஆளுநரோட பதவி காலம் இருக்கு இல்லையா, அந்த பதவி காலம் எத்தனை வருஷம், அப்புறம் எப்படி எது வரைக்கெல்லாம் பதவியில் இருக்கணும் அப்படின்னு அந்த பற்றி சொல்கிறது. ஆளுநரின் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாடுகள் பற்றி சொல்கிறது 158. 159 என்ன அப்படின்னா ஆளுநரோட பதவி பிரமாணம். பதவி பிரமாணம் அப்படின்னா அவரோட உறுதிமொழி எடுக்கிறது. இப்போ நான் வந்து ஆளுநர் யாரு முன்ன உறுதிமொழி எடுப்பாருன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி முன்னதான் என்ன பண்ணுவாருன்னா பதவி பிரமாணம் எடுப்பாரு. நியமனம் பண்றது குடியரசுத் தலைவர். பதவி பிரமாணம் உறுதிமொழி எடுக்கிறது உயர்நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி முன்ன வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பதவி பிரமாணம் எடுப்பாரு. இப்போ 159 வந்து ஆளுநரோட பதவி பிரமாணம். 160 சில எதிர்பாராத நிகழ்வுகளுக்கான ஆளுநரின் செயல்பாடுகளை நிறுத்தி வைப்பது. இப்போ வந்துட்டு ஒரு சில எதிர்பாராத நிகழ்வுகளுக்கான ஆளுநரோட செயல்பாடுகளை நிறுத்தி வைக்கிறது வந்து 160. 161 வந்து மன்னிப்பு வழங்குவது, தண்டனையை நிறுத்தி வைப்பது முதலான அதிகாரம். 161 வந்துட்டு இவர் வந்து குற்றங்களை வந்து தண்டனை வந்து குறைக்கலாம், மன்னிப்பு வழங்கலாம். ஆனால் மரண தண்டனைக்கு வந்து இவருக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ அதெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் வந்துட்டு அவருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்கிற ஆர்டிக்கல் 161. 162 என்ன அப்படின்னா மாநில அரசின் அதிகாரத்தை அதிகரிப்பது. மாநில அரசோட அதிகாரத்தை நீட்டிப்புன்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து அதிகரிப்பதுன்னு இருக்கு. எப்படி வேணால் சொல்லிக்கலாம், சரியா? அப்போ 162 வந்து மாநில அரசோட அதிகாரம் வந்து அதிகரிப்பது அப்படின்னு அறிக்கை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மாநில அரசு வந்து பகுதி 6 வந்து மாநில அரசு, 5 வந்து மத்திய அரசு. 152லேருந்து 236 வரைக்கும் எது அப்படின்னா மாநில அரசு பற்றி சொல்லும். 152ன்றது மாநிலத்தோட டெஃபனிஷன். 152 வந்து மாநிலத்தின் டெஃபனிஷன். 153 வந்து மாநிலத்தின் ஆளுநர். 153 மாநில ஆளுநர் பற்றி சொல்கிறது. 154 மாநில நிர்வாக அதிகாரம். 155 வந்து ஆளுநர் நியமனம். 156 வந்து ஆளுநரின் பதவி காலம். 156 வந்து ஆளுநரின் பதவி காலம். 157 வந்து ஆளுநர் நியமனம் ஆகுவதற்கான தகுதிகள். 158 வந்து ஆளுநரின் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாடுகள். 159 வந்து ஆளுநரின் பதவி பிரமாணம். 160 எதிர்பாராத நிகழ்வுகளில் ஆளுநரின் செயல்பாடுகளை நிறுத்தி வைக்கிறது. 161 வந்து மன்னிப்பு வழங்கும் அதிகாரம், தண்டனையை குறைக்கும் அதிகாரம், நிறுத்தி வைக்கும் அதிகாரம். 162 மாநில அரசின் அதிகாரத்தை நீட்டிப்பது அப்படின்னு அர்த்தம். அடுத்த அமைச்சரவை பற்றி 2 ஆர்டிக்கல் தான். 163ன்றது ஆளுநருக்கு உதவி செய்ய அல்லது ஆலோசனை வழங்க ஒரு அமைச்சரவை வேணும் அப்படின்னு சொல்கிறது 163. அதே 164ன்றது அமைச்சர்களுக்கான பிற சரத்துகள் பற்றி சொல்கிறது 164. மாநில தலைமை வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் ஜெனரல் சொல்லுவாங்க. அட்வொகேட் ஜெனரலோட ஆர்டிக்கல் வந்து 165. 165 அங்கே 76 வந்து அட்டர்னி ஜெனரல், இங்கே அட்வொகேட் ஜெனரல் வருவார். அங்கே மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர், இங்கே வந்து மாநிலத்தின் அரசு தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு வரும். 166, 67 என்னன்னா அரசாங்க நடவடிக்கைகள் பற்றி சொல்லும். அதாவது 166ன்றது ஒரு மாநில அரசாங்கத்தின் நடவடிக்கை. அடுத்து 167ன்றது ஆளுநரின் பெயரில் செயல்படும் முதலமைச்சரோட கடமைகள்.
முதலமைச்சரின் கடமைகள், அதாவது ஆளுநர் பேர் சும்மா தான் ஆளுநர் இருப்பார், ஆனால் எல்லா பொறுப்பும் யார் பண்ணுவான்னா சீஃப் மினிஸ்டர் தான் பண்ணுவாங்க, சிஎம் தான் பண்ணுவார். ஸோ அப்போ 167ன்றது பேரளவு தான் அவர் இருப்பார். அப்போ ஆளுநர் பேரில் செயல்படும் முதலமைச்சரோட கடமைகள் பற்றி சொல்கிறது 167. 166 வந்து ஒரு மாநிலத்தின் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள். அடுத்து மாநில சட்டமன்றங்கள் பற்றி சொல்கிறது 168லேருந்து ஆர்டிக்கிள் வரும். 168 என்ன அப்படின்னா மாநில சட்டமன்ற நகலுக்கான அரசமைப்பு. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு சட்டமன்றம் வந்து இருக்கணும்னு சொல்லும். அது சட்ட மேலவை அல்லது சட்டப்பேரவை ரெண்டுமே இருக்கலாம், இல்லை ஒரு சிலதில் ரெண்டு மட்டும், ஒரு சில இதில் ஒன்று மட்டும் இருக்கும், சட்டப்பேரவை மட்டும் இருக்கும். நம்மகிட்ட வந்து சட்டப்பேரவை மட்டும்தான் இருக்குது, சட்ட மேலவை வந்து இல்லை. அதை பற்றி சொல்கிறது வந்து 168. 169 என்ன அப்படின்னா சட்டசபை மேலவையை ஒழிப்பு அல்லது உருவாக்குவது பற்றி கூறுவது. இந்த சட்டசபை மேலவை இருக்கு இல்லையா, அப்போ மேலவை வந்து நம்மகிட்ட கிடையாது. அதே மாதிரி மேலை வந்து இல்லாமல் இருக்கலாம், ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 169. 170 என்ன அப்படின்னா மக்களவை அப்படின்னா சட்டமன்ற மக்களவை, அதாவது மாநில மக்களவைனா சட்டப்பேரவைன்னு அர்த்தம். 170 வந்து சட்டப்பேரவை அமைப்பு. அங்கே 80 81 படிச்சிருப்போம், மாநிலங்களவை மக்களவைன்னு சொல்லி மத்திய அரசில். இங்கே வந்து 170ன்றது மாநில சட்டமன்ற மக்களவை அமைப்பு, அதாவது சட்டப்பேரவை அமைப்பு. 171ன்றது சட்ட மேலவை அமைப்பு பற்றி சொல்லும். சரியா? 168 வந்து சட்டமன்றங்கள் அமைப்பு. ஓகேவா? 169 வந்துட்டு சட்ட மேலவை வந்து நீட்டிப்பு அதாவது சட்டம் நீக்கலாம், அதை வந்து என்ன பண்ணலாம், நீக்கலாம், ஒழிப்பு, அதை வந்து உருவாக்குவது பற்றி சொல்கிறது. அடுத்து 70, 170, 71. 170 வந்து சட்டப்பேரவை அமைக்கிறது, 171 வந்து சட்ட மேலவை அமைக்கிறது பற்றி சொல்லும். சரி, ஓகே. 172 என்ன அப்படின்னா மாநில சட்டமன்ற நடைமுறை காலங்கள். அதாவது இந்த மாநில சட்டமன்றங்கள் இருக்கு இல்லையா, சட்ட மேலவை சட்டப்பேரவை ரெண்டுமே. சரியா? இதோட நடைமுறை காலங்கள், இது எவ்வளோ காலத்துக்கு நடைமுறையில் இருக்குன்னு பற்றி சொல்கிறது என்ன அப்படின்னா 172. 173னா மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஆகுவதற்கான தகுதிகள். அந்த உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ், உறுப்பினர்கள் யாருப்பா? எம்எல்ஏ. இங்கே சட்டப்பேரவைனா எம்எல்ஏ, சட்ட மேலனா எம்எல்சி. சரியா? அந்த உறுப்பினர் ஆகுவதற்கான தகுதிகள் பற்றி சொல்கிறது 173. 174 வந்து மாநில சட்டமன்ற அவை கூடும் காலத்தை நீட்டிப்பு அல்லது கலைப்பு. இப்போ ஒரு அவையில் கூடிட்டாங்க, சட்டப்பேரவையிலோ சட்ட மேலவையிலோ, அந்த அவையோட காலங்களை வந்து கூட்டலாம், இது ஒத்தி வைக்கலாம், இல்லை அதை நீட்டிக்கலாம், இல்லை வந்து கலைக்கலாம். அந்த உரிமையை பற்றி சொல்கிறது 174. அவையை வந்து கூட்டும் காலத்தை நீட்டித்தல் அல்லது கலைத்தல் பற்றி சொல்வது 174. 175 என்ன அப்படின்னா மாநில சட்டமன்றத்தின் ஆளுநர் பேசுவதற்கும் மற்றும் அவர்களின் தகவல்களை தெரிவிப்பதற்கான அதிகாரம். மாநில சட்டமன்றத்தில் ஒரு ஆளுநர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பேசுவது அல்லது ஒரு தகவலை தெரிவிக்கிற அதிகாரம் 175. அதாவது 76னா அவர் சிறப்புரை ஆற்றுறது. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் கூட்டம் கூட்டும்போது அந்த சட்டப்பேரவையில் வந்து அவர் ஒரு சிறப்புரை ஆற்றுவார், அதை பற்றி சொல்கிறது 176. 177 என்ன அப்படின்னா அமைச்சர்கள் மற்றும் மாநில அரசு தலைமை வழக்கறிஞர் இருக்காரு இல்லையா, இந்த அமைச்சர்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த அமைச்சர்களையும் தலைமை வழக்கறிஞர்களும் ரெண்டு பேரும் சட்டமன்ற அவையில் வந்துட்டு விவாதிக்கும் பொழுது அதில் பங்கு பெறும் உரிமை. அதை வந்து ரெண்டு அவை நடக்குது, அந்த ரெண்டு அவையிலையும் அமைச்சர்களும் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அட்வொகேட் ஜெனரலும் இருப்பார். அதில் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே பேசுகிற உரிமைகள், விவாதம் நடக்கும்போது அவங்களுக்கான காலம் வரும்போது அவங்களும் இவங்களும் அவங்களோட கருத்து தெரிவிக்கலாம். அதாவது பேசுறதுக்கான உரிமை பற்றி சொல்கிறது 177. மத்திய அரசு படிச்சிங்கன்னா மாநில அரசு புரியும், அதில் இருக்கிறதே அப்படியே வரும். அந்த அடுத்தடுத்து என்னென்ன ஆர்டிக்கல் வருமோ அதை தான் வருஷப்படி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இது லாஸ்ட்டு அங்கே இதே தான் இருக்கும், இங்கேயும் இப்படி தான் இருக்கும். சரியா? அங்கே வந்துட்டு அட்டர்னி ஜெனரல் வருவாங்க, இங்கே அட்வொகேட் ஜெனரலுக்கான உரிமை வருது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து மாநில சட்டமன்ற அலுவலர்கள். அதாவது இதுவும் ஈஸி தான், கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 178 என்ன அப்படின்னா சட்டமன்ற சபாநாயகர். அதாவது சபாநாயகர் துணை சபாநாயகர்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டப்பேரவையில் சபாநாயகர், சட்ட மேலவையில் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ வந்து சட்டமன்ற சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை பற்றி சொல்கிறது 178. அதே இது 179 என்ன அப்படின்னா சபாநாயகர்கள் மற்றும் துணை சபாநாயகர்களோட அலுவலக பணிகளில் இருந்து விடுமுறை பெறுவது, பதவி விலகுவது, பதவி நீக்கம் செய்வது பற்றி சொல்கிறது. சரியா? அது 180 என்ன அப்படின்னா துணை சபாநாயகர்களோட
சபாநாயகரோட கடமைகள். அல்லது சபாநாயகர் இல்லை அப்படின்னா அந்த பணியை மற்ற யாராவது பண்ணுவாங்க இல்லையா, ஒன்று துணை சபாநாயகர் பண்ணுவார், இல்லை அவர் இல்லாத பட்சத்தில் வேறையே ஒருவன் அவர் பண்ணுவாங்க. அவங்களோட கடமைகள் பற்றி சொல்கிறது 180. 181 என்னன்னா, பதவியில் இருக்கும்போது ஒரு சபாநாயகரை வந்து நீக்கம் பண்ண போறாங்க. சரியா? அப்ப நீக்கம் பண்ணும்போது அவர் அந்த சபையில வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, பங்கு பெறக்கூடாது. அதான் பதவியில் இருந்து நீக்கம் செய்வதற்கான தீர்மான ஆலோசனையில இருக்கும் பொழுது அந்த சபாநாயகர் வந்து அந்த தீர்மானத்தில் என்ன பண்ணக்கூடாது, அந்த நிகழ்வுல கலந்து கொள்ளக்கூடாது. அவர் மேல ஒரு கேஸ் போட்டு அந்த தீர்மானம் வந்து பாஸ் ஆகிட்டு பில் பாஸ் ஆகி அவங்க வந்து அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது அவர் அந்த கூட்டத்தில் என்ன பண்ண முடியாது, கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றது என்னதுன்னா 181. 182 என்ன அப்படின்னா, அங்க சபாநாயகர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்க தலைவர், அதாவது சட்ட மேலவைக்கு தலைவர் துணைத் தலைவர்னு சொல்லுவோம். அப்ப தலைவர் துணைத் தலைவர் பத்தி சொல்றது மொத்தம் 4 ஆர்டிக்கல். அங்க 178 வந்து சபாநாயகர் துணை சபாநாயகர் பத்தி சொல்றது. 179 வந்து அவங்களோட விடுமுறை, பதவி நீக்கம், பதவி விலகுறத பத்தி சொல்றது. 180 வந்து அவங்களோட அதாவது சபாநாயகருக்கு இல்லைன்னா துணை சபாநாயகர்களோட கடமை, அல்லது அவரும் இல்லாட்டி மற்ற நபரோட கடமை பத்தி சொல்றது. 181 என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு பதவி நீக்க தீர்மானம் வரும்போது அவர் அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, அந்த கூட்டத்துல வந்து பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்றது. அதே இது 82ல இருந்து ஒரு 4 ஆர்டிக்கல் வரும். 82 வந்து தலைவர் துணைத் தலைவர் பத்தி சொல்றது. அதே இது 83 என்ன அப்படின்னா, அந்த தலைவரும் துணைத் தலைவர், அதாவது சட்டமன்ற தலைவர் துணைத் தலைவர் விடுப்பு பெறுவது, பதவி நீக்க விலகல் பண்றது, அது பதவி விலகுவது பத்தி சொல்றது. அதே 184 வந்து அந்த சட்டமன்ற துணைத் தலைவரோட கடமை, அதாவது சட்டமன்ற தலைவர் இல்லாத பட்சத்துல அந்த இடத்துல துணைத் தலைவரோட கடமை, ஒருவேளை அந்த துணைத் தலைவர் இல்லைன்னா மற்ற நபரோட கடமை பத்தி சொல்றது. அடுத்து 185 வந்து அதே மாதிரிதான். இப்போ பதவி நீக்க தீர்மானம் வந்து சட்டமன்ற தலைவருக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவர் அந்த நிகழ்வுகளை என்ன பண்ணக்கூடாதுன்னா கலந்து கொள்ளக்கூடாதுன்னு பத்தி சொல்றது 185. 186 என்ன அப்படின்னா, சட்டமன்ற தலைவர் துணைத் தலைவர் இருக்கார் இல்லையா, அடுத்து சபாநாயகர் துணை சபாநாயகர் 2 பேருமே அது இல்லை இந்த இதுல, அவங்களோட சம்பளம் மற்றும் படிகள் பத்தி சொல்றது 186. ரொம்ப முக்கியம். சட்டமன்றத்தோட தலைவர் துணைத் தலைவர் சபாநாயகர் துணை சபாநாயகர்களோட சம்பளம் மற்றும் படிகள் பத்தி சொல்றது. 187 வந்து சட்டமன்ற செயலகம் பத்தி சொல்றது. அடுத்து சட்டமன்ற அவை நடவடிக்கைகள். 188ன்றது உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த உறுப்பினர்களோட சத்தியப்பிரமாணம்னா உறுதிமொழி பத்தி சொல்றது. 189 வந்து சட்டமன்ற அவையின் வாக்களிப்பது குறைந்தபட்ச பெரும்பான்மையை நிறுவுவது பற்றியது. அதாவது 189ன்றது இப்போ வந்து ஒரு சட்டமன்றத்தில் அவையில் இருக்கு, அதில் வந்து வாக்கெடுப்பு நடக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், குறைஞ்சபட்ச பெரும்பான்மை எங்க இருக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வின் பண்ணாங்கன்னு அர்த்தம். அதை பத்தி சொல்றது 189. அடுத்து வந்து உறுப்பினர்களோட தகுதி நீக்கம் செய்வது 195 வரைக்கும் மட்டும் இப்போ பார்க்கலாம். 190 என்னன்னா, உறுப்பினர்களின் இடங்களை காலியாக இருப்பது, அதாவது உறுப்பினர்களோட இடங்கள் காலியாக இருப்பது, ராஜினாமா செய்வது அல்லது தகுதி நீக்கம் செய்வது போன்ற காரணங்களால் அந்த உறுப்பினர்கள் இடம் காலியாக இருக்கும். 190 என்னன்னா, உறுப்பினர்களோட இடம் காலியாக இருக்கிறது. எப்பெல்லாம் காலியாக இருக்குன்னா, ஒன்று ராஜினாமா செய்வது, தகுதி நீக்கம் பண்ணுவது, இல்லை அவங்க வந்துட்டு போன்ற காரணங்களால் என்ன பண்ணுவாங்கன்னா காலியாக இருக்கும். அடுத்து 191 உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் செய்வது பற்றி சொல்றது. 192 உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்வதன் சம்பந்தமான கேள்விகளுக்கு எடுக்கப்படும் முடிவுகள். 193 தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நபர் சட்டமன்ற அவைகளில் நிகழ்வுகளில் கலந்து கொண்டால் அதற்கு தண்டனை பற்றி கூறுவது. அவ்வளவுதான். 3மே தகுதி நீக்கம், மொத்தம் 4 தகுதி நீக்கம். 190 வந்து அவரிடம் காலியாக இருக்கிறது, அதாவது ராஜினாமா செய்யறதோ இல்லை தகுதி நீக்கம் பண்ணதோ அவங்க இடம் காலியாகும். உறுப்பினர்களோட தகுதி நீக்கம் செய்வது, தகுதி நீக்கம் எப்படி செய்யலான்னு பத்தி சொல்றது 191. 192 வந்து உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வதன் சம்பந்தமான கேள்விகள் எடுக்கிறது, கேள்விகள் செய்ய முடிவுகள். 193 வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நபர் சட்டமன்ற அவையில இருந்து கலந்து கொண்டா அவருக்கு என்ன தண்டனைன்னு சொல்றது. மொத்தம் 4 வந்து தகுதி நீக்கம், 90 to 93. அடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் அதிகாரங்கள், சலுகைகள் மற்றும் அவரை பாதுகாப்பு. 194 என்ன அப்படின்னா, சட்டமன்றம் மற்றும் அதன் உறுப்பினர்கள் மற்றும் குழுக்கள் ஆகிய 3 அதிகாரங்கள், சலுகைகள் மற்றும் பாதுகாப்பு. சட்டமன்றம், உறுப்பினர்கள், குழுக்கள், இந்த 3ஓட அதிகாரம், சலுகை, பாதுகாப்பு பத்தி சொல்றது 194. 195 என்னன்னா, சட்டமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் மற்றும் அவர்களின் பணிகள். சட்டமன்ற உறுப்பினர்களோட சம்பளம் படிகள் வந்து 195. ஆனா இங்க என்ன பார்த்தோம், 186 என்ன பார்த்தோம்னா, சட்டமன்றத்தோட தலைவர், துணைத் தலைவர், சபாநாயகர், துணை சபாநாயகரோட சம்பளம் மற்றும் படிகள் 186. 195 வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏ இருக்காங்களே, எம்எல்ஏ எம்எல்சி, அவங்களோட சம்பளம் மற்றும் படிகள் பற்றி சொல்கிறது 195. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் 195லேருந்து 236 வரைக்கும் பார்க்கலாம். தேங்க்யூ.